தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். திருவாரூர் மன்னார்குடி புது பஸ் ஸ்டாண்டில் ஆம்பர் கிரீஸ் கட்டிகளை விற்பதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. மன்னார்குடி வனச்சரக அலுவலர் சைதானி தலைமையிலான குழுவினர் சம்பவ இடத்திற்கு சென்றனர். அங்கு சந்தேகத்திற்கு இடமாக நின்றிருந்த வடுவூரைச் சேர்ந்த சதீஷை பிடித்து விசாரணை செய்தனர். கிடுக்குப்பிடி விசாரணையில் தன்னுடன் வந்தவர்கள் தனியார் லாட்ஜில் தங்கியுள்ளதாக கூறினார். வன காவலர்கள் அங்கு சென்று வடுவூர் பாலமுருகன், எலவனூர் முருகானந்தம், விவேகானந்தம், இடும்பாவனம் ஆனந்தராஜ் ஆகிய 4 பேரை மடக்கி பிடித்தனர். அவர்களிடமிருந்து 2.7 கிலோ எடையில் ஆம்பர் கிரீஸ் கட்டிகளை பறிமுதல் செய்தனர். இதன் மதிப்பு 2,50,00,000. விசாரணையில் திருட்டுத்தனமாக சிங்கப்பூரில் இருந்து கடத்தி வந்தது தெரியவந்தது. 5 பேரையும் கைது செய்து விசாரிக்கின்றனர். ஆம்பர் கிரீஸ் என்பது நீல திமிங்கலத்தின் செரிமான உறுப்பில் உருவாகும் ஒரு வகை மெழுகு போன்ற திடப்பொருள். முதலில் துர்நாற்றத்துடன் இருந்தாலும் கடலில் மிதந்து சூரிய ஒளி மற்றும் கடல் நீரால் பக்குவப்பட்டு வாசனை திரவியங்கள் மற்றும் உயர்தர மதுபானங்களில் பயன்படுத்தப்படுகிறது. கடல் தங்கம் எனவும் இது அழைக்கப்படுகிறது. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டப்படி ஆம்பர் கிரீஸை வைத்திருப்பது, கடத்துவது சட்டவிரோத குற்றம்.